வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாடா கார் உற்பத்தி ஆலையில் திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலையை திறந்து வைத்து பார்வையிட்டதுடன் பிராண்ட் நியூ ரேஞ்ச் ரோவர் காரை இயக்கி உற்சாகம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மின் வாகன உற்பத்தியின் தலைநகராக தமிழ்நாடு விளங்குகிறது. பிற மாநிலங்களுடனான போட்டி என்பதை தாண்டி உலக நாடுகளுடன் தமிழ்நாடு போட்டி போடுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மின்வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான். மோட்டார் வாகன துறையில தமிழ்நாடு இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு. ஐந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் விதமாக வாகன உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியதற்காக டாடா நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. தமிழ்நாட்டுக்கும் டாடா நிறுவனத்திற்கும் இடையேயான உறவு ஆழமானது என்றும் பெருமிதம். 5000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கப் போகிற இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கினதுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டம் விரிவாக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு ஒத்துழைப்பு அளிக்காததுதான் புதிய ரயில்வே திட்டங்கள் தொடங்காததற்கு காரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். மதுரை தூத்துக்குடி வழித்தடத்திற்கு 91% நில எடுப்பு பணிகள் முடியவில்லை என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் வழித்தடத்திற்கு நில எடுப்பு பணி தொடங்கவே இல்லை என்றும் புகார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் முடிவு. ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதாக புகார். டெல்லி நாடாளுமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. பிப்ரவரி 13ஆம் தேதி மதியம் 1:11 மணிக்கு குண்டு வெடிக்கும் என்று மர்ம நபரிடம் இருந்து வந்த மின்னஞ்சல். தலைநகர் டெல்லியில் 9 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் காவல்துறை. பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் 2வது பாகம் வெளியீடு. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். சென்னை கமலாலயத்தில் பாஜக தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம். தேர்தல் பொறுப்பாளராக இருந்த அண்ணாமலை விலகிய நிலையில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 2வது வாரத்தில் தேர்தல் நடைபெறலாம் என்று பாஜக ஆலோசனைக் கூட்டத்தில் PL சந்தோஷ் தெரிவித்ததாக தகவல். தேர்தலுக்கு இன்னும் 65 நாட்களே மீதம் உள்ளதாகவும் சீனியர் லீடர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கியதாகவும் தகவல். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க சசிகலா விரும்பிய நிலையில் நோ சொன்னார் விஜய். சசிகலாவை இணைப்பதற்கு விருப்பம் இல்லை என்று தெரிவித்துவிட்டதாக தகவல்.
பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை காட்டி நிதியை ஒதுக்கி வருகிறது மத்திய அரசு. சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியையே இன்னும் அவர்கள் ஒதுக்கவில்லை. கல்வி உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஏற்கனவே அந்த பாக்கி இருக்கிறது. மற்றபடி ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் மாநில வாரியாக கணிசமான தொகையை ஒதுக்கீடு செய்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புவோம். பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்தது ஒன்றுதான் திமுக செய்த சாதனை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஒரே ஆண்டில் 26,876 கோடி ரூபாய் அரசு மானியம் அளித்தும் கூட 16,048 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் அறிக்கையின் மூலம் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பொய்ப்பாடியாகவே மாறிப்போனதாக அமைச்சர் ரகுபதி காட்டமான விமர்சனம். நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்தவும் இல்லை, அடிமையாக இருப்பவர் பேசியதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் கருத்து. எடப்பாடி பழனிசாமியுடைய வாக்குறுதிகள் என்பது பொய்ப்பாடி வாக்குறுதிகள், எல்லாமே பொய் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் ஆட்சியில் இருந்தபோது இதையெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யல. நாங்க சொன்னதையும் செய்ய முடியாது என்று சொன்ன வாயிலால் எடப்பாடி பழனிசாமி அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் சிறப்பாக இருக்கிறது என்பது இன்றைக்கு அனைவரும் அறிந்த. தணிக்கை குழுவின் மறு ஆய்வுக் குழுவுக்கு ஜனநாயகன் திரைப்படம் அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல். தணிக்கை வாரியத்தின் முடிவை ஏற்று படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய தயாரிப்பு நிறுவனம். சென்னை நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சென்று ஆய்வு. இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. கலைஞர் கருணாநிதியின் பேச்சுத்திறன் தன்னை வெகுவாக கவர்ந்ததாக நம்பி நாராயணன் நெகிழ்ச்சி. ஒன்னே ஒண்ணு, எனக்கும் தமிழ் பிடிக்கும், அவருக்கும் தமிழ் பிடிக்கும். மழை தண்ணி இது வரைக்கும் நிற்கும், அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்குறோம். மிஸ்டர் அண்ணாதுரை ஒரு டேஸ் ஆர் நம்பர்ங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படிம்பார். இம்மீடியட் ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்க, அவருடைய பேச்சுமே ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காம முடிச்சிருவான். ஸ்கூலில் படிக்கும்போது இளைஞர் திமுகன்னு ஒரு மன்றம் வச்சுருந்தேன். அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன். அப்போ வீட்டுக்கு போகிறேன், அவர் உடம்பு சரியில்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. இது எப்படி அண்ணாக்கு மெசேஜ் போய் எதுக்கு வந்தான் வரசல் அப்படின்ட்டாரு. அவருடைய காரையை அனுப்பிச்சு வைக்கிறாரு. எதுக்கு வந்தேன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் ஒரு மன்றம் வச்சுருக்கோம், மணி விழா நடத்த போகிறோம், நீங்கள் வரணும் அவசியம். சரி அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் பேச சொல்லுங்க. என்ன உங்கள் அப்பா நம்ம எப்படியாவது முடிக்கிறேன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 14,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை. பார் வெள்ளி 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது.